ஹாய் அவள் கதை எபிசோட் 38. ஒருக்கா சும்மா இருந்தால் திருப்பி அதை எம்மாலே காட்டுவீங்களா? அப்படி தான் இருக்குது இதை பார்க்கும்போது. நீ தப்பு பண்ணுறியா, அது வெளியில் வரல. நான் தப்பு பண்ணால் மட்டும் ஏன் அது வெளியில் வருது? நீ தப்பு பண்ணுறதை ஏன் வெளில சொல்ல மாட்டேங்கிற? நீ தப்பு பண்ணுறதை யாரும் கேள்வி கேட்குறதுக்கு இல்லைனா? இல்லை நீ என்னை தப்புன்னு சொல்லி அதுக்கு நான் ஆமான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போகிறனால தான் திருப்பி என் மேலே தப்பு சொல்கிறீங்களா? தெரியலையே. என் ஃபேமிலியே அப்படி தாங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா தப்புன்னு ஒன்று நான் பண்ணியிருக்கேனா, நீ பண்ணியிருக்கியா, அவன் பண்ணியிருக்கானா, இவன் பண்ணியிருக்கானான்லாம் பார்க்க மாட்டாங்க. குரு தான் தப்பு பண்ணியிருப்பா, அவள் மட்டும்தான் அதை பண்ணுவா, அவனால தான் அந்த தப்பு நடந்திருக்கும், அவள் தான் அதுக்கு பிளானே பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு மட்டும்தான் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் வெளில வர மாட்டேங்குதுன்னு கேட்டால் அவங்க தப்பே பண்ணலம்பாங்க. என்னை பழி போடுறதுக்கு முன்னாடி அதில் அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதை அவங்க வெளியில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. கடைசியில் நான் தான் தப்புன்னு சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஐயோ எனக்கு 2 குழந்தைங்க இருக்கே அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிடுவேன். அதுதானே வாழ்க்கை.